ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, அந்த ஊர் சைட்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு இந்த மந்த் ஃபுல்லாகவே வெறும் இன்ஜூரிஸ் மட்டுமே ஆகிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். சிஎஸ்கேவோட கேம்ப் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஐபிஎல்ல கொஞ்சம் நாளில் நடக்க போகுது. ஈவன் தோ சிஎஸ்கேக்கு தான் முதல் மேட்சே இருக்கு. இந்த டைமில் கிட்டத்தட்ட 4-5 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேலேருந்து இன்ஜூரி ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரச்சின் ரவீந்திரா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் T20 அண்ட் தேர்ட் T20 அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடல. பிகாஸ் அவர் விளையாண்ட ஃபர்ஸ்ட் T20 வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நீ இன்ஜூரி ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரால் வந்து விளையாட முடியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கேனுக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்து மானிட்டர் பண்ணப்போ அவர் கொஞ்சம் ஃபிட் ஆயிருவாரு ஐபிஎல்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. ஓகேவா? ஆனா அவரோட இன்ஜூரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாடா படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா டேரில் மிச்சல் இந்த வருஷத்தோட ஒரு எக்ஸைட்டிங் பை அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கே டெஃபினெட்லி இவரை வந்து எங்கேயாவது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவரோட திறமை சிஎஸ்கேக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டெஸ்ட் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் என்டையர் T20 சீரிஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து அவரோட ஃபுட் இன்ஜூரினால வந்து பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆனாரு. எஸ், ஃபுட் இன்ஜூரி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. வந்து இந்த டோலேருந்து ஃபுட் ஃபுல்லா வந்து இன்ஜூரி ஆனிச்சு அப்படின்னா அது ரெக்கவர் ஆகுறதுக்கே பெரிய டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கும். பட் ஆனா இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஐபிஎல் 2024க்கு அவர் வருவாரு. பட் ஃபர்ஸ்ட்லயே வந்து அவர் ஃபிட்டா இருப்பாரான்னு தெரியல. பட் ஆனா போக போக ஒரு 1 வீக்ல 10 to 12 டேஸ்ல வந்து அவர் ஓரளவுக்கு ஃபிட் ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. யோ, என்னையா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சீரியஸ்லி இருக்கு. பட் இன்ஜூரிலாம் வந்து ஒரு பிளேயருக்கு வந்து வர்றது சாதாரண விஷயம் ஸ்போர்ட்ஸ்ல. ஓகேவா? பட் அது சிஎஸ்கேக்கு தொடர்ந்து வர்றப்போதான் வந்து கொஞ்சம் பதக்குன்னு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவம் டூபே இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். ஐபிஎல் 2023 இருந்து பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ரீசெண்டா மும்பைக்காக ரஞ்சி டிராஃபிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா விளையாண்டாரு. ஆனா அவரு வந்து அந்த ரஞ்சி டிராஃபி நடந்துகிட்டு இருக்கிறப்போ அகைன்ஸ்ட் பீகார்னு நினைக்கிறேன். எஸ், அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜூரி ஆனாரு. சைடு ஸ்ட்ரைன் இன்ஜூரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட வயிறு இருக்குல்ல, வயிற்றுல அந்த சைடு. ஓகேவா? ஸோ அது வந்து இன்ஜூரி ஆயிருக்கு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சி டிராஃபிலேருந்து வந்து ரூல்ட் அவுட் ஆனாரு. அண்ட் அவங்களுக்காக குவாலிஃபயர்ஸ் கூட அவர் விளையாடல. அந்த அளவுக்கு ஒரு சிவியரான இன்ஜூரி. பட் அவரோட இன்ஜூரி தான் ஒரு பெரிய கன்சர்னாவே கருதப்படுது. ஏன்னா சைடு ஸ்ட்ரைன் இன்ஜூரி வந்துருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 to 2 மாசம் ஆகும் கம்ப்ளீட்டா ஃபிட் ஆக அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஈவன் தோ அது அந்த இன்ஜூரியோட அந்த எப்படி சொல்றது அந்த வீரியம் பொறுத்தது அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப ஆயிருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இன்னும் அதிகமாகும். அட் மினிமம் 1 to 1.5 months அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சிவன் டூபே என்டையர் ஐபிஎல்லேருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸஸ் தான் போயிட்டு இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி என்னன்ட்டு. அதுக்கு அடுத்தபடியா பங்களாதேஷோட ஃபேசர் முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் இன்ஜுரினால அவரு தவிச்சுக்கிட்டு இருக்காரு. சட்டாகிராம்ல லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிராக்டிஸ் செஷன்ல வந்து பயங்கரமா அடிபட்டுச்சு. நம்ம கூட அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 5 ஸ்டிச்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட மண்டையில போட்டிருக்காங்க. அண்ட் அவர் எப்படி ஐபிஎலோட கேம்புக்குள்ள வந்துருவாரு, ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜுரியில அவர் இப்ப இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவுதானா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்மளோட டெவான் கான்வே இருக்காருல்ல, அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு. செகண்ட் T20 ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா விளையாடுறப்போ அதனால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் T20 வந்து விளையாடவே இல்லை. இப்ப அவரும் இன்ஜூரியில இருக்காரு. அவரோட இன்ஜூரியும் ஒரு பெரிய கன்சர்ன் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் தம்பு இன்ஜூரி ஒரு எப்படி சொல்றது, நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப ருத்ராஜ் ஐக்வாட் அவருக்கும் அந்த ஃபிங்கர்ல தான் இன்ஜூரி ஆனிச்சு. அவர் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு எவ்வளவு பெரிய டைம் எடுத்துச்சுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஸோ வந்து இப்போ இவருக்கும் இப்படி ஆயிருக்கு. ஸோ இவருமே மேபி ஐபிஎல்ல கரெக்டா ஃபுல்லா இருப்பாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் ஐக்வாட், எஸ், அவருக்கு வந்து ஃபிங்கர்ல ஒரு இன்ஜூரி ஏற்பட்டிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவர் ரஞ்சி டிராஃபிலாம் விளையாண்டாரு. அதுல ஒரு 90+ ஸ்கோர்லாம் அடிச்சாரு நம்ம பார்த்தோம். பட் ஸ்டில் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜூரி கன்சர்ன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அவர் கம்ப்ளீட்டா ஃபிட்டா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். வேற வழி இல்லை. ரஞ்சி ஆடினாதான் ஐபிஎல் ஆடணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அவர் ரஞ்சி ஆடிட்டு இருந்தாரு. இல்லைன்னா டெஃபினெட்லி அவர் ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் தான் ஆடி இருப்பாரு. ஸோ அவரோட இன்ஜூரியும் ஒரு கன்சர்ன் அப்படின்னே சொல்லலாம். எஸ், இன்ஜூரியான எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆப்வியஸ்லி வந்து சிஎஸ்கேயோட தூண்கள்ல முக்கியமான தூண்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை தாண்டி இருக்கிற பிளேயர்ஸ்லாம் முக்கால்வாசி பேர் ஃபார்ம்லையும் இல்லை. ஸோ இந்த வாட்டி சிஎஸ்கே கோவிந்தா தான் நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி என்னவா இருந்தாலும் எப்பயும் போல ஒரு 10-16 வருஷமா சொல்லிட்டு இருக்கிற
இருக்கிற மாதிரி தலை இருக்காரு, பார்த்துப்பாரு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிட் சேனல்.